ஸ்டைல், கிளாஸ், மெஜஸ்டிக் என்கிற இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு பைக்காக வடிவமைக்க முடியும் என்றால் அது ராயல் என்ஃபீல்டாக மட்டுமே இருக்கும். இன்று மிடில் கிளாஸ் இளைஞர்களின் கனவாக பறக்கும் ராசாலியாக டுகுடுகுவென குமரி முதல் லடாக் வரை சீரிப்பாயும் என்ஃபீல்ட் பைக் நிறுவனம் ஒரு காலத்தில் திவாலாகும் நிலையில் இருந்து இன்று ஃபீனிக்ஸ் பறவையாக உருப்பெற்று நிற்கிறது. இங்கிலாந்தின் ஹண்ட் எண்ட் மாவட்டத்தில் 1800களில் வெற்றிகரமாக இயங்கி வந்தது ஜார்ஜ் டவுன்சன் அண்ட் கோ நிறுவனம். தையல் இயந்திரத்தின் ஊசிகளை தயாரித்து கொடுத்த இந்த நிறுவனம் 1800களின் பிற்பகுதியில் மிதிவண்டி தயாரிப்பை தொடங்கியிருந்தது. அப்போதுதான் பாப் வாக்கர் ஸ்மித்தும் ஆல்பர்ட் எட்டியும் சேர்ந்து ஜார்ஜ் டவுன்சன் நிறுவனத்தை 1891 விலைக்கு வாங்கினர். அடுத்த 2 ஆண்டுகளில் என்ஃபீல்டில் இருந்த ராயல் ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபேக்டரிக்கு துப்பாக்கியின் பாகங்களை தயாரித்து கொடுக்கும் ஒப்பந்தத்தை வென்றது இந்த நிறுவனம். இந்த வெற்றியை கொண்டாட நிறுவனத்திற்கும் பாப் வாக்கர் ஸ்மித் வடிவமைப்பில் உருவான மிதிவண்டிக்கும் என்ஃபீல்டு என பெயர் சூட்டப்பட்டது. அடுத்த ஆண்டே இந்த பெயர் ராயல் என்ஃபீல்டு என மாற்றம் செய்யப்பட்டது. இப்படி ஊசி தயாரிக்கும் நிறுவனத்தை வாங்கி துப்பாக்கி உதிரி பாகங்களை விற்று இருசக்கர வாகனங்களை தயாரிக்க தொடங்கியதால் தான் ராயல் என்ஃபீல்டின் மோட்டோவே மேட் லைக் அ கன், டிராவல்ஸ் லைக் அ புல்லட் என்கிற வசனமாக வந்து சேர்ந்தது. 1898 2 மிதிவண்டிகளை ஒன்றிணைத்தாற் போல ஒரு மோட்டார் வண்டியை உருவாக்கிய ராயல் என்ஃபீல்டு 1901 ஆண்டு பாப் வாக்கர் ஸ்மித் மற்றும் ஜூல்ஸ் கோபியட் வடிவமைப்பில் முதலாக மோட்டார் சைக்கிளை உருவாக்கியது. இதன் பின்னர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வீட்வின், 2 ஸ்ட்ரோக், ஸ்போர்ட்ஸ் மாடல் 351 என பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. இதன் உச்சமாக 1932 உலக புகழ்பெற்ற புல்லட் மாடல் உருவாக்கப்பட்டது. லண்டனின் ஒலிம்பியா மோட்டார் சைக்கிள் ஷோவில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த புல்லட் மாடல் 250, 350, 500 சிசியில் தயாரிக்கப்பட்டது. இன்று வரை உலகில் அதிகம் விரும்பப்படும் மோட்டார் பைக் லிஸ்டில் டாப்பில் தொடர்கிறது ராயல் என்ஃபீல்டின் புல்லட் மாடல். வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த இந்த நிறுவனம் 2ஆம் உலகப் போர் நேரத்தில் ஒரு அதிரடியை செய்து காட்டியது. போரில் பயன்படுத்துவதற்காக விமானத்தில் இருந்து பாராஷூட் வழியாக இறங்கும் அளவுக்கு லைட் வெயிட்டில் ஃப்ளையிங் ஃப்ளீ என்கிற புது பைக் மாடலை உருவாக்கியது. இதனை இங்கிலாந்து இராணுவமும் போரில் பயன்படுத்தி கொண்டது. ஆனால் போருக்கு பின் ஹோண்டா, யமகா, சுசுகி என ஜப்பானிய நிறுவனங்கள் யூரோப்பை நோக்கி படையெடுக்க தொடங்கின. இதனால் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் மெல்ல மெல்ல தேய தொடங்கியது. நல்ல வேளையாக நேருவின் உதவியால் ராயல் என்ஃபீல்டுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. புதிதாக சுதந்திரம் அடைந்திருந்த இந்தியாவின் எல்லைகளை கண்காணிக்க நல்ல ஒரு மோட்டார் பைக்கை தேடிக்கொண்டிருந்தது இந்திய பாதுகாப்புத்துறை. அந்த வாய்ப்பு ஒரு வழியாக ராயல் என்ஃபீல்டுக்கு கிடைத்தது. 1954 ஆண்டு 350 சிசி மாடலை சேர்ந்த 500 வண்டிகளுக்கு ஆர்டர் போட்டது இந்திய அரசு. அந்த நேரத்தில் இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டு உற்பத்தி ஆலைகள் கிடையாது. இதனால் உதிரி பாகங்களை அசம்பிள் செய்ய மெட்ராஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு சென்னை திருவொற்றியூரில் தனது முதல் ஆலையை தொடங்கியது ராயல் என்ஃபீல்டு நிறுவனம். 1956 மட்டும் 163 புல்லட் வண்டிகள் இந்த ஆலையில் தயாரிக்கப்பட்டன. 1962 ஆண்டுக்குள் புல்லட்டுக்கு தேவையான அனைத்து உதிரி பாகங்களும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டன. ஒப்பந்தப்படி வண்டிகள் இராணுவத்துக்கு வழங்கப்பட்டன. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை. 6000 வண்டிகளை தயாரிக்கும் கெப்பாசிட்டி இருந்தும் 2000 வண்டிகளை விற்பதே குதிரை கொம்பாக இருந்தது. தற்போதும் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களையும் ரெட்ரோ படங்களையும் பார்த்தாலே தெரியும். ராயல் என்ஃபீல்ட் புல்லட் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாக மட்டுமே இருந்தது. ஜமீன்களும் மிராசுதாரர்களும் மட்டுமே வாங்க முடியும் என்கிற அளவுக்கு அதன் விலை விண்ணை முட்டியது. வழியில் வண்டி மக்கர் செய்தால் அதை தள்ளி கொண்டு வர 4 ஆட்கள் வேண்டும் என்கிற அளவுக்கு எடை இருந்தது. போதாக்குறைக்கு இந்தியா தாராளமயமாக்கலுக்குள் நுழைந்ததா ஐரோப்பாவை போலவே இந்தியாவிலும் யமகா, ஹோண்டா, சுசுகி நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின. புகழின் அந்திம காலத்தில் இருந்த ராயல் என்ஃபீல்டை மீட்டெடுக்க இந்த முறை எய்ச்சர் நிறுவனம் தலையை கொடுத்தது. 1994 2 நிறுவனங்களும் ஒன்றானது. ஆனாலும் அடுத்த 6 ஆண்டுகள் வரை ராயல் என்ஃபீல்டின் வீழ்ச்சியை எய்ச்சரால் கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த நேரத்தில் தான் எய்ச்சர் நிறுவனத்தின் நிறுவனர் விக்ரம் லாலின் மகன் சித்தார்த் லால் சீனுக்கு வந்தார். ராயல் என்ஃபீல்டை உயிர்ப்பிக்கும் வேலையை தன் கையில் எடுத்துக் கொண்டார்.
இங்கிலாந்துக்காரனும் மெட்ராஸ் மோட்டார்ஸும் செய்ய முடியாததை 26 வயது சித்தார்த் எப்படி செய்வார் என்கிற கேள்விகள் எழுந்தது. ஆனால் பொருளாதாரம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் என பல துறைகளில் பட்டம் பெற்றிருந்த சித்தார்த்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது. ராயல் என்ஃபீல்டின் சிஇஓவாக பொறுப்பேற்றதும் சென்னைக்கு வந்தவர் 4 ஆண்டுகள் இங்கேயே தங்கிவிட்டார். இன்றைய 2K கிட்ஸ் மூட்டையை கட்டிக்கொண்டு லடாக்குக்கு லாங் ட்ரிப் போவது போல ஒரு ட்ரிப்புக்கு ஏற்பாடு செய்தார் சித்தார்த். வழக்கமான சிஇஓக்களை போல ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு கஸ்டமர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தன்னிச்சையாக முடிவு செய்தால் பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகாது என்று உணர்ந்தவர் தனது ட்ரிப்பில் சந்தித்த மற்ற ரைடர்களிடம் பேச்சு கொடுக்க தொடங்கினார். ராயல் என்ஃபீல்டு வைத்திருந்தவர்களிடம் பைக்கில் என்ன குறைகள் என்பதை கேட்டவர் யமகா, சுசுகி, ஹோண்டா போன்ற மற்ற நிறுவனங்களின் வாகனங்களை ஓட்டியவர்களிடம் அவற்றில் அப்படி என்ன இருக்கிறது என்பதையும் கேட்டு தெரிந்து கொண்டார். இதில் அவருக்கு 4 முக்கியமான சிக்கல்கள் தெரிய வந்தது. முதலில் ராயல் என்ஃபீல்டின் பேக்கேஜ் மோசமாக இருந்ததா, கஸ்டமர்களின் கைகளுக்கு வண்டி செல்லும் போதே டேமேஜ் ஆவது அதிகரித்திருந்தது, தனியான கியர் பாக்ஸும் காஸ்டையான் இன்ஜினும் பொருத்தப்பட்டிருந்ததா, ஆயில் லீக் ஆகும் சிக்கல் நீடித்து வந்தது. மற்ற பிராண்டுகள் எல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட் மோடுக்கு மாறிய பிறகும் ராயல் என்ஃபீல்டு கிக் ஸ்டார்ட்டை வைத்தே காலம் தள்ளி கொண்டிருந்தது. இதுவெல்லாம் போதாது என பைக்கை வாங்கும் போது ராயல் என்ஃபீல்டு கஸ்டமர்களுக்கு இருந்த நம்பிக்கை காலம் செல்ல செல்ல தேய்ந்து வந்ததும் தெரிய வந்தது. இந்த குறைகளை எல்லாம் தனது டீமிடம் அடுக்கிய சித்தார்த் தீர்வுகளை நோக்கி வேலையை முடுக்கிவிட்டார். காஸ்டயான் இன்ஜினுக்கு பதிலாக அலுமினியம் இன்ஜினுக்கு மாறியது ராயல் என்ஃபீல்டு. இதனால் பைக்குகளின் எடை வெகுவாக குறைந்தது. இன்ஜின் சூடாவதும் குளிர்வதும் இலகுவாக இருந்தது. ஆயில் லீக் ஆகும் பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது. பைக்குகள் டேமேஜ் ஆகாமல் இருக்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு என மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்து அதனையும் மேம்படுத்தினார் சித்தார்த். இனி கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெறுவது மட்டுமே பாக்கி. இதற்காக தங்களது பைக் விற்பனை நிலையங்களை ரைடர்களுக்கான ஹேங் அவுட் இடமாக மாற்றியது ராயல் என்ஃபீல்டு. பார்ப்பதற்கு ரெட்ரோ லுக்கில் இருக்கும் என்ஃபீல்டு ஷோரூம்கள் பைக் வாங்க ஆர்வமில்லாதவர்களை கூட சுண்டி இழுக்க தொடங்கின. அடுத்ததாக ராயல் என்ஃபீல்டு ரைடர்களை ஒன்று சேர்த்து ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கியது, மோட்டோ வெர்சஸ் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கியது என கடந்த 20 ஆண்டுகளுக்குள் ஏகப்பட்ட அதிரடி மாற்றங்கள் அரங்கேறின. இந்த ஒவ்வொரு மாற்றமும் மெல்ல மெல்ல ராயல் என்ஃபீல்டு மீதான ஈர்ப்பை அதிகப்படுத்தியது. தண்டர்பர்ட், எலக்ட்ரான் எக்ஸ், ஹிமாலயன் என அடுத்தடுத்து புது மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டது ரைடர்களின் ஆர்வத்தை தூண்டியது. பைக்குகளின் விற்பனையும் எகிரியது. 2004ஆம் ஆண்டு வெறும் 25,000 பைக்குகள் மட்டுமே விற்ற ராயல் என்ஃபீல்டு 2020இல் 4 லட்சம் பைக்குகள் விற்கும் அளவுக்கு வளர்ந்து நின்றது. அதிகரிக்கும் டிமாண்டை சமாளிக்க உரகடத்தில் மற்றொரு ஆலை திறக்கப்பட்டது. ஆண்டுக்கு 6,000 வண்டிகள் மட்டுமே தயாரிக்கும் நிலையில் இருந்து 6 லட்சம் வண்டிகள் தயாரிக்கும் அளவுக்கு கெபாசிட்டி உயர்ந்தது. 2023இல் மட்டும் 9,20,000 வண்டிகளை விற்றிருக்கிறது ராயல் என்ஃபீல்டு நிறுவனம். உலகம் முழுவதும் 50 நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 76,000 பைக்குகளை விற்ற ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அக்டோபர் மாதம் 1,10,000 பைக்குகளை விற்று தீர்த்திருக்கிறது. இப்படி ஊசி தயாரிக்கும் நிறுவனத்தில் தொடங்கி 3 முறை திவாலாகும் நிலையை அடைந்த பிறகும் பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்து வந்திருக்கிறது ராயல் என்ஃபீல்டு எனும் பறக்கும் ராசாலி.